வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட அர்ஜுனா அண்ணான்ற வீடியோகள் வந்து நான் பதிவேற்றம் செய்து கொண்டு வரபடியா ஒரு சில கமெண்ட்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி, டிக்டாக்லேயும் சரி ஒரு 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 சில கேள்விகளாக வருது. அந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக ஒரு விரிவாக்கமான பதில் சொல்லணும். ஏனென்று சொன்னால் இவங்களோட புரிதலுக்கு இவங்களோட சிந்தனைகளுக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னென்னு சொன்னால், இந்த கிளிநொச்சியில் நடந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து அண்ணா வந்து 7 கேள்வி கொண்டு போயிருந்தது. 7 கேள்வியும் வந்து மக்களால் அண்ணாவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. விளங்குதா? இதை வந்து வடிவாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். 7 கேள்வி, 7 ஊழல் பையில் 7 ஊழல் பைல் வந்து அண்ணா கொண்டு போயிருந்தது. அதில் வந்து ஒரு ஃபைல் வாசித்த உடனேயே சில்லு புல்லா உடஞ்சி ஓட வலிக்கிட்டாங்க. என்னென்னு சொன்னால், முதல்ல ஒரு ஃபைலுக்குள்ளேயே இவன் இப்படி கொண்டு வந்திருக்கிறான், அடுத்த 6 ஃபைலும் பிரிக்க வலிக்கிட்டான்னு சொன்னால் தாங்கள் செத்தானண்டு இதில் ஓட வலிக்கிட்டாங்க. சரியா? அது நான் நேற்று அதை பற்றி காய்ச்சிருந்தேன். இன்றைக்கு என்ன ஒரு கருத்தை என்னுடைய விஷயம் நான் சொல்லணுமெண்டா, இந்த 7 ஃபைலும் வந்து என்ன காரணத்துக்கு டிசிசி மீட்டிங்கில் அர்ஜுனா கதைக்கணும், அதை வந்து ஒரு ஒரு இன்கம் டேக்ஸ் ஒரு 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 ஊழல் ஒழிப்பு இதுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் கோர்ட்ஸில் வழக்கு போடலாம். அதை விட்டுட்டு ஏன் கொண்டு வந்து இவர் வந்து டிசிசி மீட்டிங்கில் கதைக்கணும், மக்களுக்கு நிறைய நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும், மக்களுக்குரிய நிதி வரவு செலவுகள் பார்க்குற ஒரு இதில் வந்து என்னத்துக்கு இவர் இந்த ஃபைலை கதைக்கணும் என்று சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தியால். என்ன காரணம்னு சொன்னால், அர்ஜுனா அண்ணாவுக்கு வந்து விஷயம் விளங்காமல் கொண்டு வந்தது மாதிரியும், ஏதோ கமெண்ட் பண்ணுற உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரியும் போட்டிருந்தியால். சரியா? அதுக்கு நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், முதலாவது நீங்கள் ஒரு புரிஞ்சு கொள்ளணும், அர்ஜுனா அண்ணா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றம் போன நபர். சரியா? இப்போ சந்திரசேகரன் ஐயா மாதிரி கோட்டாவில் உள்ளவரே இல்லை. சரியா? அதை நீங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஆளும் கட்சி அரசாங்கத்தின் கோட்டாவுக்குள்ளால் வந்தவருக்கு அவ்வளவு திமிரும் பவரும் இருக்குமென்று சொன்னால், மக்கள் 27,000 25,000 மக்கள் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றம் போனவருக்கு ஒரு 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 இன்னும் அதை விட ஒரு ஒரு திமிர் இருக்கும். சரியா? அதோட அண்ணாட்ட இருக்கிற 7 ஃபைல்லையும் வந்து மக்களால் வழங்கப்பட்ட ஃபைல். என்னென்று சொன்னால், இப்படி எங்களோட இடங்களில் ஊழல் நடக்குது, இந்த பிரச்சனை அர்ச்சுனா அண்ணா கதையுங்கோ. ஏன் இன்றைக்கு கூட எனக்கு ஒரு நபர் ஃபோன் எடுத்து கேட்டிருந்தேன், தம்பி எங்களோட ஊரில் வந்து வீதி போட்டிருந்தவங்கள, அந்த வீதி வந்து சரியான இதில் இல்லை, ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த வீதி உடைஞ்சி சில்லம்பல்லமாக போகுது. அது சம்மந்தமாக நாங்கள் அர்ச்சுனா அண்ணாவுக்கு தெரியப்படுத்தணும். முதலாவது உனக்கு சொல்கிறேன், நீ ஒரு அர்ச்சுனா அண்ணாண்ட தொடர்பு ஏற்படுத்தி விடன்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்தினேன். என்ன காரணம் என்று சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு மக்கள் தான் ஆணை மக்கள் தான் ஆணை விதிக்கிறது. நீங்கள் போய் இந்த பாராளுமன்றத்திலேயோ இல்லைன்னு சொன்னால் டிசிசி மீட்டிங்கிலேயோ இந்த பிரச்சனைகளை கதைச்சி தீர்த்து வையுங்கன்னு சொல்லி மக்கள் தான் ஆணைகிறது. சரியா? அர்ச்சுனா அண்ணா தன் இஷ்டத்துக்கு அந்த ஃபைலை தூக்கி கொண்டு வரையில. முதலாவது நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். சரி, அந்த மக்களுடைய பிரச்சனை கதைக்கிற நேரமாக இது, அதில் என்னத்தை கதைக்கிறேன்னு சொன்னால், முதலாவது இந்த நபர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், முதலாவது கட்டம் டிசிசி மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், எடுக்கப்பட்ட சில வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அது வந்து மக்களுக்கு திருப்திகரமாக இல்லை. மக்கள்கிட்ட வரிப்பணங்கள், மக்கள்கிட்ட பணங்கள் வந்து சூறையாடப்படுது. இப்போ உண்மையிலேயே அந்த தென்னம்பிள்ளைகள் நடையில் அங்கால வந்து இந்த பாலங்கள், இந்த இரணமடு குளத்துக்கு கீழே அந்த செய்கிற பாலங்கள், சில கட்டு வேலைகளில் வந்து ஊழல்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கே நிறைய மக்கள் சொல்லியிருக்கணும். சரியா? அது சம்மந்தமாக சதீஷ் நீங்கள் அர்ஜுனா அண்ணாவுக்கு தெரியப்படுத்துங்கொண்டு கூட சொல்லியிருக்கணும். அப்போ மக்கள் தான் இந்த பிரச்சனையை கதைங்கொண்டு சொல்லி அங்கே விடுகணும். இப்போ டிசிசி மீட்டிங்கில் கதைச்சி அதுக்கு ஒரு தீர்வு வரையில, அதில் வந்து ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்படையில்லை என்று சொன்னால், அர்ச்சனா அந்த ஃபைலை பாராளுமன்றம் கொண்டு போகலாம். பாராளுமன்றத்தால் அதுக்கும் ஒரு ஒரு டைம் சொல்லுவாங்களா, அதுவும் இதாண்டே இல்லைன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு நாங்கள் அதை போடலாம், ஒரு இதாக போடலாம். சரியா? எங்களிடத்தில் இருக்கிற பவரை வச்சு ஒரு சில விஷயத்தை நாங்கள் கையாளணும். அந்த விதத்தில் தான் அர்ச்சுனா அண்ணா கொண்டு வந்தது அந்த 7 ஃபைலையும் வந்து 7என்ற சும்மா நம்பர் நினைக்காதீங்க, 7 சுற்றி அடிக்கிற நம்பர். சரியா? 7 ஃபைலை கொண்டு வந்தோன்னா ஒரு ஃபைல்லையே துண்டை காணும் துணியை காணம்னு ஓடிட்டு வெளியால் போய் நின்று பேட்டி கொடுக்கணும். தாங்கள் ஏதோ நல்லவர்கள் உத்தமர்கள் மாதிரியும், அர்ச்சுனா அண்ணா வந்து கோவப்பட்டதாகவும், அர்ச்சுனா அண்ணா வந்து ஒரு 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 இந்த நிகழ்ச்சி நிரலை வந்து ஒழுங்காக செய்ய விடுறேன்ற மாதிரியும் நீங்கள் வந்து வெளியால் பேட்டி கொடுக்குறீர்கள். இந்த வெளியால் வந்து பேட்டி கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு
ஏன் உள்ளுக்கு வச்சு ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாது? இந்த சத்தம் போடுற ஆக்களை இருத்தி ஒரு 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 நிகழ்ச்சி நிரலை வந்து ஒழுங்காக செய்ய முடியாது என்று சொன்னால் ஆளுமை இல்லாத ஒரு ஆள் தான் நீங்கள். சரியா? நான் நேற்றே இந்த பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து மக்களால் கொண்டு வரப்பட்ட ஃபைலை வந்து அண்ணா ஓப்பன் பண்ணி படிக்க ஒரு நபராக ஓட வலிக்கிறாங்க. சரியா? அப்போ எல்லாருக்கும் இதில் சம்பந்தம் இருக்குது. சரியா? சரி, ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக கேட்டு பார்ப்போம். நீங்கள் தவறு செய்யவில்லை. நாங்கள் இந்த தென்னம்பிள்ளை விஷயமோ, இந்த பால விஷயமோ, இந்த அரசாங்கத்தால் வர நீதி ரோட்டு பிரச்சனையோ இதுகளில் வந்து நாங்கள் ஒரு சதம் பணமும் லஞ்சம் வாங்கவில்லை, நாங்கள் ஊழல் செய்யவில்லை என்று சொன்னால் பொத்தி கொண்டு இருக்க வேண்டியது தானே? வாயை பொத்தி கொண்டு இருக்க வேண்டியது தானே? நீங்கள் பேசாமல் இருந்தால் அவர் அந்த ஃபைலை வாசிக்கக்குள்ள அதில் வந்து சந்திரசேகரன் ஐயா வந்து தீர்மானங்கள் என்ன ஏதாண்டு கேட்டு விசாரித்து எடுத்திருப்பேன். நீங்கள் உங்களுடைய மனசுகளில் குற்றம் இருந்தபடியாக தானே நீங்கள் ஒழும்பி சத்தம் போடுறீர்கள். இந்த வயசான ஆக்கள் எல்லாரும் கோட்ஸுக்கு ஃபைலை போடு, அங்கே ஃபைலை போடு, இங்கே ஃபைலை போடுன்னு கத்துறனியால் சிம்பிளாக அங்கேயே இது ஆதாரமோ இல்லை, இது பொய்யானது, இது வந்து நிரூபிக்கப்படாதது, இது வந்து உண்மை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சைலண்டாக அங்கேயே கதைச்சி முடிக்கலாம் தானே? இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் மக்களே. அர்ச்சுனா தனிப்பட்ட விஷயங்களில் அவர் என்ன கதைக்கிறார், ஏது கதைக்கிறார்ன்றது வந்து நான் உட்பட வேறு யாருக்கும் வந்து எந்த மாதிரியான கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். சரியா? யாருக்கும் அர்ச்சுனா வந்து தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பில் வந்து என்ன கதைக்கிறார், ஏது கதைக்கிறார்ன்றது வந்து பிடிக்காத வேலைண்டு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் அரசியல் விஷயத்தில் வந்து அவர் உண்மையாக இருக்கிறார், மக்களுக்கு சரியாக நடக்கணும்னு நினைக்கிறார். இவ்வளவு காலம் 15 வருஷ காலமாக அந்த அரசியலை செய்த ஒரு சில நபர்கள் இன்றைக்கு நேற்றும் கூச்சலிட்டு இருக்கிறார்கள். எப்படி இந்த இன்றைக்கு முளைச்ச காளான் நேற்று முளைச்ச காளான் இன்றைய கதைக்குதுன்னு சொல்லி ஒரு நபர் கதைச்சிருக்கிறார். அவருக்கு தனி வீடியோ இரவு ஒரு 10-11 மணிக்கு வரும். சரியா? அதை நான் இதில் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் அவருக்கு தனியாக எடுத்து போடணும் என்று சொன்னால் அவற்றை ஊழலை கொஞ்சம் தோண்டித்தான் எடுத்து போட போகிறேன். அந்த வீடியோ அதில் வரும். யாரை சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அர்ச்சுனா கேட்குற கேள்விகளில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் திருடையில் பொய் சொல்லலை என்று சொன்னால் நீங்கள் அவரவர்கிட்ட வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டியது தானே? நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தால் அவர் கேட்குறதுல வந்து உண்மைத்தன்மை இல்லையென்று சொன்னால், அவர் வச்சுக்கிற ஃபைலில் பொய்யான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை ஆதாரத்தை தாங்கோ, இதை விட ஆதாரம் நிரூபிக்கப்பட வேண்டும். நீங்கள் இது வந்து ஒரு தனிப்பட்ட கருத்தாக கதைக்கிறீர்கள்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வாய்த்திறமை வாக்குவாதம் படாமல் ஒரு குழம்பாமல் நீங்கள் நீட்டாக கதைச்சிருக்கலாம். சரியா? மக்களின் நலன் கருதி மட்டும்தான் அர்ச்சுனா கதைச்சு கொண்டிருந்தவர். மக்கள் என்ன மண்ணாங்கட்டி என்ன போங்கடான்னு சொல்லி கத்தினது டிசிசி மீட்டிங்குக்கு வந்த நபர்கள். சரி, டிசிசி மீட்டிங்கில் இருந்தார்கள் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஐயா ஸ்ரீ ஐயா அவர்களின் உறவினர்கள், அவரால் வளர்க்கப்படும் கொஞ்சம் என்னென்னு சொல்கிற சப்புகள் என்று தான் சொல்லலாம் அவர்கள். சரியா? அவர்களை வைத்து குழப்ப சொல்லி எல்லாம் செட் பண்ணி விட்டு தான் தப்பின மாதிரி ஆள் விட்டுட்டு போயிட்டுது. சரியா? அது நைட்டு நான் அந்த வீடியோ தந்திருந்தேன் நான் இதில். அப்போ இதில் மக்கள் எல்லாரும் என்னத்தை கவனித்து நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் தயவு செய்து ஆர் உண்மையானவர் ஆர் பொய்யானவர் என்றது தான் நீங்கள் உணரணும். அடுத்தது இந்த டிசிசி மீட்டிங்கில் நிறைய முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் அர்ச்சுனாக்கு இருக்குது. அவர் வந்து ஆளுங்கட்சி தலைமைப்பிடத்தில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்த அர்ச்சுனாவுக்கும் அதே பவர் இருக்கும். சரியா? அப்போ அதே பவர் அவருக்கும் இருக்குமென்றதை வந்து தெளிவுபடுத்தணுமென்றதான் என்னுடைய கருத்து. மற்றது கண்டவன் நின்றவன் எல்லாம் வந்து கேள்வி கேட்குறதுக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் வந்து நாங்கள் ஆக்கள் இல்லை. சரியா? உங்களுடைய புரிதல் இவ்வளவு தான் என்றால் அவ்வளோத்தோட வச்சுக்கொள்ளுங்க. கிளிநொச்சி மக்கள் பாவம், சத்தியமாக பாவம். மற்றது இதில் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் கூடிய விரைவில் நாளண்டைக்குள்ளே எங்களுடைய வீதியும் நான் எடுத்து போடணும். என்னென்று சொன்னால் முள்ளியாவில் எங்களோட கிராம இதுக்குள்ளே ஒரு வீதி வந்திருந்தது. அந்த வீதி வந்து இப்போ செய்யாமல் இந்த அரசாங்கத்தால் நிப்பாட்டப்பட்டுட்டுது. அதுக்கு இதுவரை காலத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அதுக்கு ஒரு தீர்வு சொல்லலை. அடுத்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரதேச சபையில் இருக்கிற உறுப்பினர் பிரதேச சபையை சார்ந்தவர் யாருமே வந்து இதுவரைக்கும் அதுக்கான முடிவு எடுக்கலை. சரியா? என்னத்துக்கு நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த வீதி வந்து இப்போ இனி பெய்ய போகிற மழையோட காணாமல் போனாலும் போகும். இப்போ தென்னம்பிள்ளை காணாமல் போன மாதிரி, இந்த குளங்கள் காணாமல் போன மாதிரி எங்களுடைய வீதி காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை
இன்றைக்கு தான் நான் ஃபுல்லாக அவதானித்து பார்த்தேன் காலமே. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதால கண்டிப்பாக அது சம்மந்தமாக கூட நான் வீடியோ போட வேண்டி வரப்போகுது. இது வந்து இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு பெரிய அளவுக்கு விளங்காட்டிக்கும் எங்களுடைய பிரதேச சபையை சார்ந்தோர், எங்களுடைய கிராமத்தை சார்ந்தோர், அடுத்து வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்ட்ட காதுக்கு இது போகணுமென்றக்காண்டி தான் இப்போவே போட்டு வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் வீடியோ தூக்கி கேமரா தூக்கி கதைப்பனாக இருந்தால் அவர்களுடைய நிறைய குற்றங்கள் வந்து வெளியில் அம்பலமாகும்ன்றதை நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். என்னென்னு சொன்னால் இந்த பொய்யா ஒரு ஊடகமோ பொய்யா ஒரு வீடியோவோ நான் கதைக்க மாட்டேன், போட மாட்டேன்னு சொல்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். சதீஷ் ஏதோ ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்தபடியாக தான் இந்த விஷயம் கதைக்குதுன்றதும் வந்து நிறைய மக்களுக்கு தெரியும். சரியா? இந்த கொமெண்ட் பண்ணுற உறவுகளுக்கு நான் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து முதலாவது சிந்தியுங்கோ. இப்போ ஒரு வீடியோவை பார்க்குறீங்க, அவசரப்பட்டு கடகடன் எழுதாதீங்க கொமெண்ட். ஒரு மனுஷன் என்ன செய்திருக்கிறான், அவனுடைய மாறுதல் என்ன, அவர் வந்து கதைச்சது ஆருக்காக, தன்னுடைய பர்சனல் பிரச்சனை கதைச்சாரா, தன்னுடைய குடும்ப பிரச்சனை கதைச்சாரா? இல்லையே. அவர் அதுகள் எதுவும் கதைச்சிருந்தால் நாங்களே சொல்லுவோம், அண்ணா இந்த விஷயம் கதைச்சது புலையண்டு. அண்ணா கதைச்சது கிளிநொச்சி மக்களால் வழங்கப்பட்ட குற்றச்சாட்டு ஃபைல் இருக்குது, ஆதாரம் இருக்குது எங்கள்கிட்ட. அந்த ஆதாரத்தை வந்து அம்பலப்படுத்திய ஒரு நபர் தான் அண்ணா. இவ்வளவு காலத்துக்கும் பாராளுமன்றம்னு சொன்னால் என்னென்று தெரியாது, டிசிசி மீட்டிங்கண்டா என்னென்று தெரியாது. உண்மையிலேயே நிறைய மக்களுக்கு இப்போ அடிக்கடி எல்லாரும் புகழ்ந்து கதைக்கணும். இந்த அர்ஜுனான்ற ஒரு மனிதன் வந்ததுக்கு பிறகு தான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. தம்பி நல்ல விஷயம், நீ இந்த காணொலிகளை திரும்ப போட்டுக்கொண்டிரு, மக்களுக்கு புரியவை, நிறைய மக்களுக்கு தெளிவு வரட்டும்ன்றது தான் நிறைய பேர்ட்ட ஒரு ஆசையாகவும் இருக்குது. அதனால தான் நான் இந்த பதிவுகளை போட்டுக்கொண்டு வரேன். ஓகே உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.